வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜவுளித்துறையில் குஜராத் மகாராஷ்டிராவை பின்னுக்கு தள்ளி தமிழ்நாடு முதலிடம். ஜவுளி ஏற்றுமதியில் திராவிட மாடலின் 4 ஆண்டுகளில் 29 விழுக்காடு வளர்ச்சி கண்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். பாஜக தலைமையுடன் ஆலோசிப்பதற்காக டெல்லிக்கு புறப்பட்டார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இரவு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உடனான சந்திப்புக்கு பின் அதிமுக கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்து இன்றே இறுதி செய்யப்படும் என தகவல். நாம் தமிழர் கட்சியின் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் சீமான். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் சென்னை, திருச்சி, கோவை, மதுரை, கன்னியாகுமரி ஆகிய 5 தலைநகரங்கள் உருவாக்கப்படும் என அதிரடி அறிவிப்பு. பாலியல் வன்புணர்வு சம்பவத்தில் ஈடுபட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என நாம் தமிழர் கட்சி தேர்தல் அறிக்கை. ஒரு கொலைக்கு தண்டனை இன்னொரு கொலை என்பது சரியில்லை என்றாலும் பாலியல் வன்புணர்வு சம்பவத்தை தவிர வேறு எவருக்கும் மரண தண்டனை கிடையாது என்றும் அதிரடி. நாம் தமிழர் ஆட்சி அமைந்தவுடன் குடிநீர் விற்பனைக்கு வழங்கப்படாது, கட்டணமின்றி வழங்கப்படும் என தேர்தல் அறிக்கை. நீர் என்பது உயிர் தேவையே தவிர அது சந்தை பண்டமல்ல, விற்பனை பொருளும் அல்ல என்றும் திட்டவட்டம். கூட்டணியில் டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிடுவோம் என திமுகவிடம் வலியுறுத்தியுள்ளதாக மக்கள் நீதி மய்யம் பொதுச் செயலாளர் அருணாச்சலம் பேட்டி. தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாகவும் எந்தெந்த தொகுதி என்பதை கட்சித் தலைவர் கமல்ஹாசன் அறிவிப்பார் எனவும் தகவல். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசுடன் இணைந்து தேர்தலை சந்திக்க சசிகலா முடிவு செய்துள்ளதாக தகவல். புதிய தமிழகம் கட்சி கிருஷ்ணசாமி உடனும் சசிகலா பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளதாக தகவல். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரசுடன் கூட்டணியை உறுதி செய்ய பாஜக தலைமை தீவிரம். பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீனுடன் நமச்சிவாயம், பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் உள்ளிட்டோர் அவசர ஆலோசனை. புதுச்சேரியில் தொகுதி பங்கீடு தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் ஆலோசனைத்திருப்பதாக திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் தகவல். நிர்வாகிகளின் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு இருப்பதாகவும் விரைவில் கூட்டணி முடிவை தலைவர் அறிவிப்பார் என்றும் பேட்டி. சென்னை ஆழ்வார்பேட்டையில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுடன் விசிக தலைவர் திருமாவளவன் சந்திப்பு. திமுக விசிக இடையே தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்து வரக்கூடிய நிலையில் சந்திப்பு. தொகுதி பங்கீடு குறித்து திமுக மக்கள் நீதி மய்யம் கட்சி இடையே இன்று 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யத்திற்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல். தாவேகாவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தார் நடிகை ரஞ்சனா நாச்சியார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். பொள்ளாச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர்களின் கட் அவுட்களுக்கு செருப்பு மாலை. நடிகையை குறிப்பிட்டு பேசி சர்ச்சையில் சிக்கிய சி.வி. சண்முகத்திற்கு கடும் எதிர்ப்பு. தமிழக சட்டமன்ற தேர்தல் அன்று அரசு மற்றும் தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுமுறை அளிக்க வேண்டும். விடுமுறை அளிக்காத நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க தொழிலாளர் நலத்துறைக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். தெலுங்கு வருட பிறப்பை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் யுகாதி திருநாள் வாழ்த்து. தென் மாநில மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டு ஹிந்தி ஆதிக்கத்தையும் திணிப்பையும் வீழ்த்துவோம் என்றும் அறிக்கை.
தெலுங்கு வருட பிறப்பை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி யுகாதி திருநாள் வாழ்த்து. தமிழகத்தில் வாழும் தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசும் மக்கள் மொழிகளை கடந்து சகோதரத்துவத்துடன் வாழ்ந்து வருவதாக பெருமிதம். தெலுங்கு கன்னட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய யுகாதி திருநாள் நல்வாழ்த்துகள். அனைவரிடமும் அன்பு, மகிழ்ச்சி, வளம், சகோதரத்துவம் தழைக்கட்டும் என தாவேகா தலைவர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவு. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே 11 வயது சிறுமியிடம் திமுக பிரமுகர் சிவா பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக புகார் தொடர்பாக போலீசார் இதுவரை முதல் தகவல் அறிக்கை கூட பதிவு செய்யவில்லை என குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் கனகம்மாள் சமுத்திரம் அருகே சாலை தரமற்ற முறையில் அமைத்ததற்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு. சாலை ஒப்பந்ததாரர்களுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. நாகையில் பெய்து வந்த தொடர் கனமழையால் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் தேங்கியதால் விவசாயிகள் வேதனை. நெல்லை பாதுகாப்பதற்கு கொட்டகைகள் அமைத்து தருமாறு அரசுக்கு கோரிக்கை. வத்தலகுண்டு பகுதியில் வீசிய சூறாவளியால் நூற்றுக்கணக்கான தென்னை, வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்து சேதம். மின் கம்பங்களும் சாய்ந்த நிலையில் சேதமடைந்த பகுதிகளை ஆய்வு செய்து நிவாரணம் வழங்குமாறு அரசுக்கு மக்கள் கோரிக்கை. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 2160 குறைந்து 1 சவரன் 1,14,400க்கு விற்பனை. கிராமுக்கு 270 ரூபாய் குறைந்து 1 கிராம் தங்கம் 14,300க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் சரிந்து 1 கிலோ வெள்ளி 2,65,000க்கு விற்பனை. கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 265க்கு விற்கப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1600 புள்ளிகள் வீழ்ச்சி. நிப்டி 480 புள்ளிகளுக்கு மேல் சரிந்து 23,200 புள்ளிகளுடன் வர்த்தகம். நாட்டில் பெட்ரோல், டீசலுக்கு தட்டுப்பாடு இல்லை. விற்பனை நிலையங்களில் போதுமான அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு உறுதி. கேரளத்தின் தர்மடம் தொகுதியில் முதலமைச்சர் பினராயி விஜயன் வேட்புமனு தாக்கல். தர்மடம் தொகுதியில் 3ஆம் முறையாக போட்டியிடுகிறார் பினராயி விஜயன். ஈரானில் எஞ்சியுள்ள இலக்குகளை விரைவில் முடிக்கப் போவதாக ட்ரம்ப் எச்சரிக்கை. ஹார்முஸ் நீரிணையை பாதுகாக்க போர்க்கப்பல்களை அனுப்பாத நட்பு நாடுகளுக்கும் ட்ரம்ப் கண்டனம்.